ஒரு ஹெல்தியான சைட் டிஷ் சாப்பாட்டுக்கு பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், கீரை, பூண்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக பஞ்சியாக ஒரு சைட் டிஷ் தான் ஆந்திரா பப்பு. அது ஆந்திராவில் தான் சாப்பிடணுன்றது இல்லை, நம்ம ஊர்லேயும் சாப்பிட்லாம். என்னோட ஒரு ஃபேவரட் சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாங்காய் சேர்க்கறதுனால இருக்கிற ஒரு பஞ்சி டேஸ்ட், அந்த ஒரு வெல் பேலன்ஸ்டு ஒரு அந்த டெக்ஸ்சர், அதே மாதிரி டேஸ்ட்டு அடிச்சிக்க முடியாத சைட் டிஷ்ஷை டெஃபினட்டாக வீட்டில் எப்பொழுதும் பண்ணுற கூட்டு பொரியல் தான் அப்படின்னு போர் அடிச்சுன்னு சொன்னாங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அது ஃபேன் ஆகிடுவீங்க. வாங்க என்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்துட்டு டைரெக்டாக குக்கிங் பண்ணலாம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இந்த பப்புல ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணுற ஒரு டிஷ். ஈஸியாக பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். குக்கர் ஒன்று எடுத்துகிட்டு பற்ற வச்சுருங்க. தண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1.5 கப்பு பாசிப்பருப்பை நல்லா கழுகி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வடிகட்டி அதை இதில் சேர்த்துருங்க. நீங்கள் இதுக்கு கீரை சிறுகீரை சேர்க்கலாம், இல்லை அந்த பசலைக்கீரை பாலக் இருக்கு இல்லையா, அது சேர்க்கலாம். இன்றைக்கி நான் சிறுகீரை கிடைச்சதுனால சிறுகீரை சேர்த்துருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 15 சின்ன வெங்காயம் வச்சுங்க, உரித்து இந்த மாதிரி 1-2 நம்ம வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். 2 ஸ்லைஸ் மாங்காய், அதை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளியை கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 8-10 பூண்டு பல், ஒரு 4-5 சின்ன பீசஸ் இஞ்சி. புளி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போட வேணாம். ஏன்னா நமக்கு மாங்காயிலே புளிப்பு அதிகம், அதனால் ரொம்ப வேணாம். சும்மா சின்னதாக ஒரு டேஸ்ட் பேலன்ஸ்க்காக ஒரு சின்ன புளி. மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு சால்ட். நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போது இதை மூடி ஒரு 4 விசில் வர அளவுக்கு நம்ம விட்டுறலாம். இன்னும் வாசனை அடிக்குது பாருங்கள். அப்படியே அந்த மாங்காய் அது குக் ஆகிறப்பே அதோட ஃப்ளேவரே தனி. 4 சவுண்ட் வந்துருச்சு. குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்துருச்சு. பர்ஃபெக்ட். ஸோ இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியில் சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கிண்டுறப்போ அது நல்லா மேஷ் ஆகி நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ சால்ட்டு கொஞ்சம் பத்தாது, நம்ம சால்ட் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அதை பால் எடுங்க. தேங்காய் பால் எடுக்கிறது பெஸ்ட்டு. இல்லை பால் எடுக்கணும்னா திருவி கூட போடலாம். பட் ஆனால் தேங்காய் பால் எடுத்து போடுறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு மில்க் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு மில்கை இதில் நம்ம சேர்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ நம்ம நல்ல தாளிச்செல்லாம் ரெடி ஆனோடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பப்பு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க வேணாம், ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துட்டோம், ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு அருமையான சைட் டிஷ், ஹெல்த்தியானது, ஆந்திரா பப்பு, வெரி ஸ்பெஷல். லஞ்சுக்கு இது ஒரு ஐடியலான சைட் டிஷ். ஸோ மாங்காய் போட்டிருக்கிறதுனால புளி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணணும், ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். இது நீங்கள் ஒரு பர்னரில் நீங்கள் சமைச்சிட்ருக்கிறப்பே இன்னொரு பர்னரில் இன்னொரு டிஷ்ஷை பண்ணிட முடியும். அந்தளவுக்கு சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற ஒரு அருமையான ஹெல்த்தியான சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.